வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த கூட்டம் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. தேயிலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அது ரத்து செய்யப்பட்டதாக எழுந்த ஊகங்களை நிராகரித்தார். சமூக ஊடகங்களில் பரவிய ஆதாரமற்ற வதந்திகள் என்று கூறினார். இந்த கூட்டம் தனது தலைமையில் நடைபெறும் என்று அவர் உறுதியாக கூறினார். மேலும் உறுப்பினர்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று வலியுறுத்தினார். வெள்ளிக்கிழமை தனது மனைவி சரஸ்வதியின் 77வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த ராமதாஸ், தனது மகன் அன்புமணி தனது குடும்பத்தினருடன் வாழ்த்து தெரிவிக்க வந்ததாக கூறினார். அவர்களின் சுருக்கமான சந்திப்பு முற்றிலும் தனிப்பட்டது என்றும் எந்த அரசியல் விவாதங்களும் நடக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். சமரசம் குறித்த கூற்றுகளையும் அவர் மறுத்தார். அத்தகைய செய்திகள் தவறானவை என்று வலியுறுத்தினார். இருப்பினும் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு தந்தையும் மகனும் ஒன்றாக தோன்றிய முதல் சந்தர்ப்பமாக இது அமைந்தது. பொதுக்குழு கூட்டத்தின் போது குறிப்பிடத்தக்க தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்படும் என்று ராமதாஸ் தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வில் குறைந்தது 4000 உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், கட்சியின் எதிர்காலத்திற்கான அதன் அளவையும் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் அவர் மேலும் கூறினார். மறைந்த நாகாலாந்து ஆளுநர் லா கணேசனுக்கு அஞ்சலி செலுத்தி அவரை ஒரு நெருங்கிய தனிப்பட்ட நண்பர் என்று வர்ணித்தார். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த ராமதாஸ், துயரமடைந்த குடும்பத்தினருக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்தார். இன்னும் தீவிரமான குறிப்பில், தனது நெருங்கிய ஆதரவாளர்கள் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகியுள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டினார். தனது தனிப்பட்ட உதவியாளர் சுவாமிநாதனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல்கள் வந்ததாக அவர் தெரிவித்தார். காவல்துறை தலைமை இயக்குநரிடம் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமதாஸ் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பை கோரியுள்ளார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.